Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல செட்டிநாடு காய்கறி மண்டி தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து செட்டிநாடு வெஜிடபிள் மண்டின்னு என்னோட வெப்சைட்ல போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல சப்டைட்டில் கேட்டிருக்கீங்க. எங்க இங்கிலீஷ் ரெசிபீஸ் பார்க்கணும்னா என்னோட annamsrecipes.com அப்படிங்கற சைட்ல போய் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நான் வந்து வெண்டைக்காய் மொச்சை மண்டிலாம் யூடியூப்ல போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் பாருங்க. செட்டிநாட்டில் வந்து மண்டி தான் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து காய்கறி மண்டி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ காய்கறி மண்டிக்கு என்னென்ன காய்கறி தேவை அப்படின்னு பார்க்கலாம். காய்கறி மண்டிக்கு முக்கியமாக தேவை வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய். இந்த 4 காயும் இருந்தாலே நம்ம காய்கறி மண்டி வைக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து என்ன காய்கறி மீதி கொஞ்சம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகா தான், அதனால் பச்சை மிளகா ஒரு 10 எடுத்திருக்கேன். மிளகா காரத்தை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றபடி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் தேங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மண்டிக்கு. தேங்காயாக போட்டுக்கோங்க, ரொம்ப முத்தல் வேண்டாம். இந்த மாதிரி நைஸாக கீறிட்டு போட்டிங்கன்னா அந்த மண்டியில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மொச்சை கொஞ்சம் இருந்தது, அதனால் கொஞ்சம் மொச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மாவத்தல், மாங்காய் கிடச்சா போட்டுக்கலாம், இல்லாட்டி மாவத்தல் வீட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கலாம். என்னோடய மாவத்தல் வந்து ரொம்ப புளிக்காது, அதனால ஒரு 8 மாவத்தல் அளவு போட்டிருக்கேன். நான் மாவத்தல் 8 எடுத்துருக்கிறதுனால புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ மாவத்தலை தண்ணியில் ஊற வச்சுட்டேன், இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ மண்டி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். மண்டி வந்து இந்த அரிசி இருக்கு இல்லையா, அதில் கழுவுற தண்ணி தான் மண்டி. நான் வந்து இப்போ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சமாக தான் அரிசி எடுப்போம், அந்த மண்டி வந்து காய்கறி மண்டிக்கு பத்தாது. அதனால் இட்லிக்கு போடுற அன்னைக்கு நீங்கள் மண்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் வந்து இந்த காய்கறி மண்டி செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து 4 உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லிக்கு. அதில் தான் இப்போ மண்டி எடுக்க போகிறேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த அரிசியில் இருக்க அந்த இதெல்லாம் வரும். ஏன்னா இப்போ வந்து அரிசியெல்லாம் பாலிஷ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப மண்டி வர்றதில்ல. அதுவும் நம்ம சாப்பாட்டு அரிசிலாம் வந்து ரொம்ப மண்டியே கிடைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வருது. கொஞ்ச நேரம் அப்படி விட்டால் இன்னும் எங்கள் ஊர்லெலாம் சொல்லுவாங்க நல்லா உரசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா மண்டி நல்லா வரும்னு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ அரிசி விழாமல் இந்த மண்டி மாத்திரம் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வருது. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் மண்டி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மண்டி உங்களுக்கு இல்லைன்னா அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கணும். இருந்தாலும் இந்த மண்டி டேஸ்ட்டு அதில் இருக்காது. இப்போ இதில் வந்து நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் இந்த தண்ணியில். பாருங்கள், ரெண்டாவதும் நல்லா திக்காக தான் வருது. இது அப்படி விட்டோன்னா மேலே தெளிஞ்சு கீழே திக்காக இருக்கும். நம்ம மேலே தெளிஞ்ச தண்ணியை அப்படியே எடுத்துட்டு கீழே இருக்க திக்கானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி மண்டிக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துருவோம். அவரைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மொச்சை உரிச்சது கொஞ்சம் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் இந்த மாதிரி, தேங்காய் இந்த மாதிரி சில்லாக கீறி வச்சுக்கணும். அப்புறம் வந்து மாவத்தல் ஒரு 8 வத்தல் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 4 நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மண்டியில் வந்து புளியை ஊற வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை. ஏன்னா மாவத்தல் எடுத்துருக்கிறதுனால புளி பார்த்து போட்டுக்கணும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காய்கறி மண்டி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி வந்து மண்டி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வெறும்
பாத்திரம் அடிகனமான பாத்திரத்தில் கூட பண்ணலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். காய்கறி நிறையா இருக்கு இல்லையா, எவ்வளோ காய்கறி இருக்கோ அதை பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுதான் மண்டிக்கு நல்ல வாசம் கொடுக்கும். அப்புறம் பெருங்காயம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ காய்கறிகள் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அவரைக்காய் போடுறேன், அப்புறம் கேரட் போட்டுக்கலாம், அப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே வதக்கி விடலாம். தேங்காய் தவிர எல்லா காயையும் போட்டுடலாம். வாழைக்காய் போட்டுடலாம், முருங்கைக்காய், தேங்காய் வந்து கடைசியாக போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மொச்சப்பயிரையும் போட்டுடலாம், கத்திரிக்காயும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விடலாம். இப்போ தக்காளியும் போட்டுடலாம். ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவத்தில், அதையும் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மண்டியில் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கரைச்சி ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதை நல்லா அப்படியே கரைச்சிட்டு இதையும் அப்படியே ஊற்றிடலாம். அது மண்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம வேணும்னா இதை பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது, வேணுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் மேலாக இருக்குல்ல, அதை வந்து அப்படியே இதில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் அடியில் திக்காக இருக்குது. இதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேங்காயும் போட்டுடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டுடலாம். ஏன்னா காய் சில சமயம் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் பார்த்துட்டு அப்புறம் வேகலைன்னா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள், திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோன்னா இது நல்லா திக்காக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு கரைச்சி ஊற்றலாம், திக்காக வரும். போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் ஊரில் எல்லாம் வெளியூர் போகிறதுனாலே இந்த மண்டி தான் செஞ்சுக்குவாங்க. ஏன்னா எல்லா காய்கறியும் இருக்குது, நம்ம வந்து பருப்பு போடாமல் வேறு செய்கிறோம். அதனால ரொம்ப நேரம் கெட்டு போகாது. சாதம் வச்சுட்டு இந்த மண்டி வச்சுருவாங்க. ஒரு அப்பளமோ சிப்ஸோ ஏதாவது பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ செட்டிநாடு காய்கறி மண்டி பாருங்கள் யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதை தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஆவி பறக்குது, நல்லா வெந்திருக்கு. இந்த தேங்காய் வந்து சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் இன்னும் நிறையா வேணும்னாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி அதில் எல்லாம் ஊறி காரத்தோட சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய். உருளைக்கிழங்கு அதை விட யம்மியாக இருக்கும். மாவத்தில் பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதுவும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.